மிதவை நீச்சலில் கிண்ண சாதனைக்கு தமிழக அரசிடம் உதவி கோரிய கல்லூரி மாணவி. முழு செலவையும் ஏற்ற தாவேகா எம்எல்ஏ. கிருஷ்ணகிரியில் உள்ள KA நகர் தர்கா பகுதியைச் சேர்ந்த ராமன் வள்ளியம்மாள் தம்பதியினர். இவர்களது மகள் நித்யபாரதி இவர் முதலாம் ஆண்டு கல்லூரி படித்து வருகிறார். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளாக மிதவை நீச்சலில் பயிற்சி பெற்று தற்போது நீரில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதந்து சாதனை படைத்து வருகிறார். மேலும் மிதவை நீச்சலில் மாவட்டம், மண்டலம், மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை புரிந்துள்ளார். இந்த நிலையில் மிதவை நீச்சலில் உலக சாதனை மற்றும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று தமிழகம் மற்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் கின்னஸ் சாதனை புரிய தமிழக அரசு சார்பில் உதவி செய்ய வேண்டும் என நித்யபாரதி கோரிக்கை வைத்திருந்தார். இது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிய நிலையில் கிருஷ்ணகிரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் நேரில் வீட்டிற்கு சென்று பார்வையிட்டார். மேலும் நித்யபாரதிக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்து கின்னஸ் சாதனை படைக்க தேவையான முழு செலவையும் தாங்களே செய்து தருவதாக உறுதியளித்தார். பின்னர் நித்யபாரதியின் மாணவியின் சாதனைகளை பற்றியும் பெற்றோர் மற்றும் குடும்ப பொருளாதாரம் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய MLA முகுந்தன், இளம் வயதில் மிதவை நீச்சலில் சாதனை படைக்க துடிக்கும் நித்யபாரதிக்கு தனி பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் கிருஷ்ணகிரி தாவேகா சார்பில் செய்து கின்னஸ் சாதனை புரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிப்பதாக தெரிவித்தார். வணக்கம், என் பேர் நித்யபாரதி. நான் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கே நகர்ல இருந்து வரேன். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால 10th இருந்து பேஸ்கெட் பால்ல ப்ளே பண்ணிட்டு வரேன். இந்த பேஸ்கெட் பால்ல இருந்து ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். ஸ்டேட் சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்கெட் பால்ல இருந்து தான் நான் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் 12th லீவ்ல ஸ்விம்மிங் கத்துக்கலான்னு போகும்போது அதுல ஏதாச்சும் டிஃப்ரெண்டா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ ஃப்ளோட்டிங்ல பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அப்பா இப்படி தேடி இப்படி சொன்னாரு. என்னால ஃப்ளோட்டிங்ல இருக்க முடிஞ்சது. ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்டிங்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி டெவலப் பண்ணி 1 hour 3 minutes கிட்ட இருக்கேன். இது மேலேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்க முடியும். இல்ல இதுக்கு மேலேயும் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா லண்டன்ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க என் பேர் அந்த புக்ல இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கவர்மெண்டோட சப்போர்ட் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா கூட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பா கடை வச்சிருக்காரு. அம்மா வீட்டில தான் இருக்காங்க. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் சேர்த்து ஒரு 10 lakhs கிட்ட ஆகுது. அவ்வளோ வசதி இல்லை எங்ககிட்ட. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 lakhs கிட்ட ஆகுது. அந்த அளவுக்கு வீட்டுல பொருளாதாரம் இல்லை. அப்பா ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு. அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. வீட்டுல தம்பி, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க லைஃபும் பார்க்கணும். எனக்காகவே இவ்வளோ செலவு பண்ண முடியாது. அவங்களால அவங்க லைஃபும் பார்க்கணும். அதனால சீஃப் மினிஸ்டரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போயிட்டு இந்தியாக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நான் பெருமை சேர்க்குவேன்.